ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஸ்கேலப் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? எப்பவும் போல் நீங்கள் எப்படி பேக் தட்டு வெட்டுவீங்களோ அதே மாதிரி மார்க் பண்ணி பேக் தட்டு வெட்டி வச்சுக்கோங்க, சரிங்களா? நான் மெத்தட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் தெரியலைன்னா இந்த வீடியோவை பார்த்து கிளியர் பண்ணிக்கோங்க. கீழே வந்து 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு வரைஞ்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸ் மேலே வச்சு ஷோல்டரில், அடுத்தது ஆர்ம் ஹோலில், ஹிப்பில் மார்க் பண்ணி கோடு போட்டுக்கோங்க, சரிங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக் வந்து வெட்டக்கூடாது. நெக் மட்டும் வெட்டாமல் எப்பவும் போல் பேக் தட்டு வெட்டிக்கலாம், சரிங்களா? இந்த டிசைன் வந்து ரொம்ப கஷ்டமாக என்ன சொல்கிறது, அந்த வளைவாக வருது, எனக்கு வராது, இதெல்லாம் எப்படி நான் தைக்க முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. நான் சொல்கிற மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக ஈஸியாகவும் இருக்கும், சரிங்களா? அவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ரொம்ப சுலபமான மெத்தடில் நிறைய நான் உங்களுக்கு வீடியோ போடணுன்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா நானுமே வந்து ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணும்போது ரொம்ப பயந்துட்டு தான் இருந்தேன். இந்த டிசைன் வளைவாக வருது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு ப்ளவுஸுக்கு அழகே அந்த வந்து கழுத்து தான். அந்த கழுத்தில் ரவுண்டு கூட ஒரு மிஸ்டேக் பண்ணால் கூட ஏதாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பானைக்கு கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஸ்கேலப் டிசைனில் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணாலும் அந்த வளைவில் சின்ன மிஸ்டேக் வந்தாலும் கழுத்து ரொம்ப விரிவாகிடும் இல்லைங்களா? அதனால் நான் ரொம்ப பயந்தேன். அப்புறம் நானாக திங்க் பண்ணி தான் வந்து ஒவ்வொரு டைமும் ஒரு மெத்தட் ட்ரை பண்ணும்போது எனக்கு இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதனால தான் சரி ஓகே, இதை நம்ம வீடியோ போட்டு மற்றவங்களுக்கும் பயன்பெறட்டும்னு இதை வீடியோ போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா லைனிங் நான் வெட்டிட்டேன். அதை வந்து மெயின் கிளாத்தில் போட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி விட்டு நான் இதை மாதிரி வெட்டிக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் சேம் மெத்தட் வெட்டிக்கோங்க. இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா சில்வர் கலரு, சாரீ பார்த்திங்கன்னா நவ்வாப்பழ கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குல்ல? ஆமாங்க, எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கலர் காம்பினேஷனு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அட்டை இருக்குது இல்லைங்களா? ஒரு அட்டை எடுத்துக்கோங்க. அந்த அட்டை பார்த்திங்கன்னா அகலம் வந்து 1.5 இன்ச்சு, உயரம் 1 இன்ச்சில் 2 கோடு போட்டு வளைவாக வரைஞ்சி அப்படியே எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்தோட அகலம் எப்பவும் நீங்கள் 2.5 இன்ச்சு அகலம் வைக்கிறீங்கன்னா கழுத்தோட அகலம் இதுக்கு பார்த்தீங்கன்னா 2.25 வச்சுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சு கூட்டிக்கோங்க. கேன்வாஸில் வெட்டும்போது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கேன்வாஸில் வெட்டும்போது 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். இப்போ லைனிங்கில் 2.5 இன்ச்சு கழுத்து அகலம் வெட்டுறீங்கன்னா இதில் 2.25 கேன்வாஸில் வெட்டும்போது அப்போ தான் இந்த ஸ்கேலப் பார்த்திங்கன்னா நல்லா வரும். இல்லைன்னா ரொம்ப குறுகலாக இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. அது ரவுண்டு வரைஞ்சிட்டு அதை சுற்றி ஒரு இன்ச்சில் புள்ளி வச்சு இன்னொரு ரவுண்டு நம்ம வரைஞ்சிக்கிறோம், சரிங்களா? இன்னொரு ரவுண்டு வரைஞ்சிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து அட்டையில் வந்து இங்கே பாருங்கள் கீழே வச்சுருக்க இல்லைங்களா? அந்த வளைவாக வரைஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? அதை இன்னொரு ரவுண்டு வச்சுருக்கல்ல அது மேலேயே வச்சு அப்படியே வளைவாக கோடு போட்டுக்க போகிறோம். ரொம்ப ஈஸி, இது கஷ்டமே கிடையாது. 2வது ரவுண்டு வரைகிற இல்லைங்களா? அதுக்கும் பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச்சு கேன்வாஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். இப்போது அந்த வளைவு டிசைனை 2வது ஒரு வளைவு வரைஞ்சிருக்கோம் இல்லையா? அந்த வளைவு மேலேயே இந்த அட்டையை வச்சு அப்படியே இன்னொரு கோட்டில் கரெக்டாக அது படும், டச் ஆகும். ஏன்னா இதுவும் 1 இன்ச்சு அதுவும் 1 இன்ச்சு கரெக்டாக டச் ஆகிற மாதிரி அப்படியே வளைவாக வரைஞ்சி விடுங்க. இது பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் வந்து ஒரே லெவலாக வரும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி 2 வளைவாக ஃபஸ்ட்டு ஒரு 2.5 இன்ச்சுக்கு கழுத்து வரைஞ்சிருக்கோம். அதை சுற்றி 1 இன்ச்சில் சுற்றி புள்ளி வச்சு அதையும் ஜாயின் பண்ணியிருக்கோம். அது மேலே தான் இந்த அட்டைப்பெட்டி வச்சு வளைவு வரைகிறோம். நல்லா புரியும் நான் நினைக்கிறேன். புரியலைன்னா திரும்ப ஒரு டைமு ஸ்லோவாக வச்சு பாருங்கள், ஓகேங்களா? இப்போது இந்த வளைவாக வரைஞ்சிருக்கிறத நம்ம வெட்டிக்க போகிறோம். வெட்டும்போது ஒரு பாயிண்ட்டை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மேலே எப்போவுமே வந்து கேன்வாஸ் வந்து நம்ம வெட்டும்போது ஓப்பனில் விட்டுறக்கூடாது. அதை கொஞ்சம் ஜாயினில் வெட்டணும். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அதாவது சிஸ்டர்ஸ் 2 பேரும் கொடுத்துருந்தாங்க. சேம் டிசைன்லேயே எனக்கு வேணும், எனக்கும் என் தங்கச்சிக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் 2 பேருக்குமே ஒரே டிசைனில் நான் தைச்சேன். அதனால தான் 2 கேன்வாஸ் வச்சு நான் வெட்ட போகிறேன். தெரியுதுங்களா? என்ன நான் 2 கேன்வாஸ் வச்சு வெட்டுறேன், நாங்களும் அப்படி வெட்டணுமான்னு நீங்கள் யோசிக்காதீங்க. நீங்கள் ஒரு கேன்வாஸில் வெட்டினாலே போதும். மடித்து வளைவு போட்டு வெட்டினா போதும்.
இப்போ அந்த கோட்டுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு அரை இன்ச்சு நான் விட சொன்னேன் இல்லைங்களா, அதை தான் இருக்கான்னு நான் செக் பண்ணி ஒரு கோடு வரைஞ்சிக்கிறேன், அந்த வளைவாக வெட்டுறதுக்காக. நல்லா தெரியும் நான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு வளைவு, செகண்ட் ஒரு வளைவு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கேன். அதை தான் நான் வெட்டியிருக்கேன். வெட்டிட்டு அந்த வளைவு இருக்கு இல்லைங்களா, அழகாக இந்த மாதிரி கரெக்டாக வளைவு சூப்பராக இந்த மாதிரி நல்லா கத்திரியை வளைச்சி அழகாக வெட்டுங்க. இந்த டிசைன் ரொம்ப சுலபம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு இந்தளவுக்கு சுலபமாக உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்களான்றது எனக்கு தெரியலை. ஈஸியான முறையில் தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த டிசைனு ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணும்போது எனக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து இந்த அட்டையை வச்சு ட்ராயிங் பண்ணுறது அப்போ வந்து மைண்டுக்கு வரல. நான் வந்து மார்க் பண்ணியே அந்த மார்க்லேயே தான் வளைவாக வரைஞ்சேன். அதனாலேயே எனக்கு கஷ்டமாக இருக்குது. மேலே பாருங்கள், நான் ஓப்பனில் இல்லை, கொஞ்சம் கிளாத் விட்டு இந்த மாதிரி நான் எப்படி கேன்வாஸ் வெட்டியிருக்கணும் அந்த மாதிரியே வெட்டிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா லைனிங்கே அதே சேம் கலர் ப்ளவுஸில் வைக்கிறேன் இல்லையா, அதே சேம் கலரில் ஒரு 1/2 மீட்டர் நான் வாங்கி வச்சுருக்கேன். அது மேலே வச்சு அயன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அயன் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ப்ளவுஸுக்கு வெட்டுற லைனிங்லேயே வச்சு அயன் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. தனி கிளாத்தில் இந்த மாதிரி அயன் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதனால தான் சொல்கிறேன், தனி கிளாத்தில் அயன் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா 2 கேன்வாஸ் ஒட்ட போகிறேன். உங்களுக்கு கேன்வாஸ் ஒட்டுறது எப்படின்னு தெரியலனா, ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கும், ஜிகுன்னு இருக்கும் இல்லைங்களா, அதுதான் வந்து கம் பகுதி. அது வந்து லைனிங்கை பார்த்த மாதிரி போட்டு அயன் பாக்ஸு கொஞ்சம் ஹீட்டில் வச்சு அது மேலே தேய்ச்சிங்கன்னா அப்படியே ஒட்டிக்கும். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். சப்போஸ் உங்களுக்கு அயன் பாக்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மிஷினில் வச்சு கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் சுருக்கு இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு மிஷினில் வைக்கிறத விட அயன் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லாத பட்சத்தில் நீங்கள் மிஷினில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கேன்வாஸும் நான் அதனால தான் அயன் பண்ணுறேன், சிஸ்டர்ஸ் 2 பேருக்கும். இதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஹீட் பண்ணி லைட்டாக ஹீட்டாக இருந்தால் கூட போதும், அயன் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு தையல் கூட போட்டுக்கோங்க, தப்பு கிடையாது. எனக்கு உண்மையாக சொல்கிறேன், இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நான் அந்த ஸ்லீவ் பார்த்திங்கன்னா ஒரு விசிறி மாடல் தான் வச்சுருந்தேன். அதுக்கும் அந்த ஸ்கேலப் டிசைனுக்கும் 2மே பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் டிசைனு. அதனாலே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அந்த ப்ளவுஸு தைக்கும்போது அவ்வளோ இஷ்டமாக தான் தைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என்ன சொல்கிறது, அதே மாதிரியே கலர் காம்பினேஷனில் நம்மளும் ஒரு சாரீ வாங்கி ஸ்டிச் பண்ணுவோமான்னு ஒரு ஆசை. இப்போ பார்த்திங்கன்னா பேக் தட்டு தான் நான் தைக்கிறேன். அப்படியே அந்த கிளாத் மேலே போட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கிறேன். திருப்பி விட்டு ஒரு எட்ஜி தையல் போட்டுக்கிறேன். எட்ஜி தையல் போட்டுட்டு திரும்ப திருப்பி விட்டு சுற்றி தையல் அடிக்க போகிறோம். தையல் அடித்து பிசுறு வெட்டிடுங்க. இந்த ஸ்கேலப்பை வச்சு நீங்கள் நிறைய ப்ளவுஸை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசித்து டிசைன் பண்ணலாம். இப்போது இதே மெத்தட் தான் கைக்கும் நீங்கள் அதே ஸ்கேலப் மாடலே வெட்டி கைக்கு வைக்கலாம். அதுவுமே அழகாக இருக்கும். கழுத்துக்கும் கைக்கும் ஒரே ஸ்கேலப் டிசைன் கொடுத்தா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா பார்டர் வச்சுதுங்களா, அதுவும் இல்லாமல் கலர் கான்ட்ராஸ்ட் கலர் இருந்தது எனக்கு. அதனால் அதே ஸ்கேலப் கொடுத்தா அந்தளவுக்கு செட் ஆகாதோன்னு நான் நினச்சேன். அதுக்கு பதிலாக நம்ம அந்த சாரீ கலர் வந்து கான்ட்ராஸ்ட்டாக சென்டரில் கொடுக்கும்போது அழகாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனால் நான் விசிறி மாடலில் ஸ்லீவ் கொடுத்துருந்தேன். இந்த ஸ்கேலப் டிசைனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பைப்பிங் கொடுக்குறதும் இல்லை ப்ளைனாக விடுறதும் உங்கள் விருப்பம் தான். ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் ப்ளைனாக விடலாம். இல்லை ஆல்ரெடி எனக்கு பைப்பிங் இந்த மாதிரி வளைவில் நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னா நீங்களும் வைக்கலாம், தப்பே கிடையாது. எனக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து பைப்பிங் வைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அதனால தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மடித்து, அதாவது 1.5 இன்ச்சு நான் கேப் விட்டுருக்கேன் இல்லையா லைனிங்கில், அதை மடித்து அடிச்சுக்கிறேன். இப்போது இந்த அயன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கேன்வாஸு, அதை சுற்றி இந்த மாதிரி மடித்து சுற்றி தையல் போட்டுக்கோங்க. அதாவது கிளாத் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணியிருப்பீங்க, அதை மடித்து விட்டு சுற்றி தையல் போட்டுக்கோங்க. மேலேயும் ஒரு தையல் போட்டுக்கிறேன். கேன்வாஸ் மேலே லைட்டாக நான் விட்டுருக்கேன், தெரியுதுங்களா? அந்த மாதிரி விட்டிங்கன்னா தான் கழுத்து வந்து விரிவாகாது. அதுக்காக தான் மேலே லைட்டாக நம்ம கேன்வாஸ் விடுறது, வேறு ஒன்றும் ரீசன் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா இதை மடித்து சென்டரில் ஒரு அர்க்காத் கொடுத்துக்கோங்க. அடுத்தது கேன்வாஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயும் ஒரு சென்டரில் அர்க்காத் கொடுத்துட்டு 2த்தையும் ஒன்றா வச்சு சென்டர் கரெக்டாக வச்சுக்கோங்க.
ஏன்னா ஒரு பக்கம் சைடாக போயிடுச்சுனாலும் ப்ளவுஸு சொதப்பிடும், ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போது சென்டரில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் குண்டூசி குத்துனாலும் சரி. நான்லாம் பார்த்தீங்கன்னா அர்க்காத் போட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுருக்கேன் இல்லையா, ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துருவேன். ஏன்னா சென்டர் பீஸ் நம்ம கட் பண்ணிவிடுவோம் இல்லையா, அதில் போயிடும். இப்போ அந்த வளைவு போடும்போது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தையலை வந்து சின்னது பண்ணி வளைவு போடுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிம்பிள் மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேருக்கு இது தெரியாது. எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நான் பெரிய தையல் வச்சு வளைவு போடும்போது எனக்கு அந்த கரெக்டாக அந்த கார்னரில் போய் ஊசி சரியாக நிற்கலை. அதனால் லைட்டாக ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அடுத்த தடவை நான் வந்து தையல் சின்னது பண்ணிட்டு போட்டால் ரொம்ப ஈஸியாக இருந்தது. நீங்களும் இந்த டிப்ஸை மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். தையலை சின்னது பண்ணிவிட்டு அடுத்ததாக அந்த கேன்வாஸ் ஓரத்துலேயே தையல் போடுங்க. தையல் வந்து கேன்வாஸ் தள்ளிலாம் போட்டுறாதீங்க. அதே மாதிரி கேன்வாஸ்க்கு உள்ளேயும் போட்டுறாதீங்க. கரெக்டாக ஓரத்துலேயே போட்டு வந்தீங்கன்னா தான் அந்த வளைவு ஷேப் சூப்பராக இருக்கும். அந்த ஷேப்பும் சூப்பராக அமையும். அதனால தான் சொல்கிறேன். நான் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து ஸ்கேலப் கொடுக்கல, பேக் நெக் மட்டும்தான் ஸ்கேலப் கொடுத்தேன். ஃப்ரண்ட்டுக்கு கொடுக்குறது இருந்தாலும் சேம் மெத்தடில் நீங்கள் கொடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் எனக்கு வந்து இந்த ஸ்கேலப் மாடல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்து ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிள் லுக்காக இருந்தாலும் பார்க்க அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது இந்த டிசைன். ஏன்னே தெரியல. இதே மெத்தடில் வந்து நம்ம சாரிக்கு முந்திக்கு கூட ஸ்கேலப் டிசைன்லேயே கோடு அடிக்கலாம். அது கண்டிப்பாக நான் ஒரு நாள் வீடியோ போடுறேன். நம்ம சேனலை இன்றைக்கி தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வளைவு பகுதி இருக்கு இல்லையா, அங்கே கரெக்டாக அர்க்காத் கொடுத்துக்கோங்க. சென்டரில் கட் பண்ணிவிட்டு அந்த வளைவு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கரெக்டாக நல்லா நூலில் படாமல் அர்க்காத் கொடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு சென்டர் கரெக்டாக வெட்டிட்டு இங்கே பாருங்கள், அந்த வளைவில் லைட்டாக அழகாக வெட்டி அந்த வளைவு பகுதியில் அர்க்காத் கொடுத்துக்கணும். அப்போ தான் திருப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஷேப் கரெக்டாக வரும். தையல் மேலே படாமல் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. சுற்றி பிசுரை வெட்டிட்டு அந்த வளைவு இருக்கிற இடத்துல கத்திரி வச்சு அழகாக அர்க்காத் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டு லைட்டாக ஷேக் பண்ணி அந்த கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அழகாக நீட்டாக இருக்கும். சும்மா திருப்பி விட்டிங்கன்னா அந்த ஷேப் அழகாக அமையாது. திருப்பி விட்டு கிளாத்தை வந்து லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அந்த கரெக்டாக வந்து 2 கிளாத்தும் சென்டரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான், இது கஷ்டமே கிடையாது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் பயமாக இருந்துச்சுன்னா உங்கள் ப்ளவுஸ் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்கள், தப்பில்லை. இந்த டிசைன் பார்த்திங்கன்னா சேம் கலர் சேம் ப்ளவுஸும் இருந்துச்சு. அதாவது சாரியும் ப்ளவுஸும் சேம் கலரில் இருந்துச்சுன்னா கூட இந்த டிசைன் போட்டால் சூப்பராக இருக்கும். நம்மளுக்கே தோணும், சாரியும் ஒரே கலரு ப்ளவுஸும் ஒரே கலரு, இதில் எங்கே டிசைன் வைக்கிறது அப்படின்னு தோன்ற ப்ளவுஸுக்கெலாம் கண்டிப்பாக வந்து ஸ்கேலப் மாடல் கொடுக்கலாம். நான் நிறைய பேருக்கு அந்த மாதிரி தான் தைச்சி கொடுத்தேன், அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வளைவு பகுதியில் ஓரத்துலேயே நீங்கள் தையல் ஒன்று போட்டுக்கோங்க. இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லைங்களா? அதாவது நிறைய பேர் வந்து லைனிங் மேலே, அதாவது ப்ளவுஸ் வெட்டுவாங்க இல்லையா, அந்த லைனிங் மேலேயே வச்சு கேன்வாஸ் அயன் பண்ணிவிட்டு அப்படியே அட்டாச் பண்ணி திருப்பி விடுவாங்க. அது வந்து ஃபினிஷிங் அவ்வளோ நல்லா இல்லை. நானும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், அது அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. நீங்கள் இப்போது வந்து வீடியோவில் பார்க்குறத விட நேரில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வளைவிலே ஓரத்தில் தையல் போட்டுருங்க, சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கடைசி எண்டு இருக்கு இல்லைங்களா, அந்த ரவுண்டுலே இன்னொரு தையல் போட்டு விடுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த வளைவு பகுதி. ரொம்ப சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் இப்படியே ப்ளைனாக விடுறது இருந்தாலும் விட்டுடலாம், இல்லை பைப்பிங் கொடுக்குறது இருந்தாலும் நான் சொல்கிற மாதிரி கொடுங்க. இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கு இல்லையா அந்த வளைவு. 2.25 இன்ச்சு கழுத்து அகல வச்சுருக்கோம். ஆனால் இதுவே எப்படி குறுகலாக தெரிகிற மாதிரி தெரியுதில்ல. நீங்கள் அதுக்கு தான் சொன்னேன், கேன்வாஸ் வெட்டும்போது 2.5 அகலம்னா 1/4 இன்ச்சு கூட்டிக்கோங்க அப்படின்னு. இது வந்து எனக்கு சூப்பராக இருந்துச்சு. அவங்க போட்டதுமே அழகாகவே இருந்துச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் நெக் மாதிரி தான் நான் கொடுத்துருந்தேன். இதுக்கு ஸ்கேலப் கொடுக்காம. எதுக்கு நான் ஃப்ரண்ட்டு உடனே இதோடு சேர்த்து ரெடி பண்ணுறேன்னா, நான் இப்போ வந்து பைப்பிங் கொடுக்க போகிறேன். பைப்பிங் கொடுக்கும்போது பேக் தட்டுக்கு ஒரு டைமு, ஃப்ரண்ட்டுக்கு ஒரு டைம் கொடுத்திங்கன்னா அந்த ஷோல்டர் பார்த்திங்கன்னா பிசுறு தெரியும், அசிங்கமாக இருக்கும். நான் எப்போயுமே இன்அவுட் பண்ணி தான் டிசைன் ப்ளவுஸ் மோஸ்ட்லி தைப்பேன். அது பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் லுக் ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். இப்போது இன்அவுட் தான் பண்ணுறேன். நீங்கள் இன்அவுட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு
பைப்பிங் ரெடி பண்ணி அட்டாச் பண்ணுறது இருந்தாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? இன்நோட் பண்ணணுன்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணி கூட வீடியோ பாருங்கள். இல்லை தனியாக நான் வீடியோ இதுக்குன்னே போட்டிருக்கேன், ஷோல்டர் இன்நோட் பண்ணுவது எப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவை போய் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். இன்நோட் பண்ணுறது ஈஸி தான், ஸ்கேலப் டிசைனும் ஈஸி தான். ப்ளவுஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கஷ்டமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு எப்பயுமே வந்து ஒரு விஷயத்தை நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது கஷ்டமாக தான் தெரியும். ஆனால் அதை ட்ரை பண்ணிட்டோம்னா இதுக்கா இவ்வளோ நான் யோசித்தேன் அப்படின்ற மாதிரி ஆகிடும். அப்படி தான் இந்த டிசைனுமே. எனக்கு கூட ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஐயோ ரொம்ப ரிஸ்க்கோ, எப்படி தைக்கிறதோ அப்படின்னு நான் யோசித்தேன். அப்புறம் தைச்சதுக்கப்புறம் இதுக்கா இவ்வளோ யோசித்தோம் அப்படின்ற மாதிரி தோணிடுச்சு. இப்போ ஸ்டார் நெக் தான் நான் கொடுத்துக்கிறேன் ஃப்ரண்ட்டுக்கு. ஸ்டார் நெக்னால் உங்களுக்கு தெரியும், ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு, கிராஸில் ஒன்று, அவ்வளோதான். அது பார்த்திங்கன்னா ப்ளவுஸுக்கு ரொம்ப நீட் லுக்காக இருக்கும். அந்த கழுத்து அழகாக தெரியும், முன்கழுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக தெரியும். அதனால தான் இப்படி. இப்போ பிசுரை நான் வெட்டிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு ஸ்கேலப் டிசைன்னா கஷ்டம்னு நினச்சிட்ருக்காங்க. நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு எவ்வளோ ஈஸியான்றது அவங்களுக்கும் புரியும் இல்லைங்களா? அதனால தான் சொல்கிறேன். இதுலேயும் பிசுரை வெட்டிக்கலாம். ப்ளவுஸு கட்டிங் வீடியோ நான் ஒன்று போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஃப்ரண்ட்டு கட்டிங்கும் ஃப்ரண்ட்டு ஸ்டிச்சிங்கும். அந்த வீடியோவை மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். உண்மையாக சொல்கிறேன், இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டு வந்து கப் ஷேப்பு சரியில்லை, ஒரு மாதிரி அழுந்தின மாதிரி வருது, எனக்கு இந்த கப்பே அமைய மாட்டேங்குதுன்றவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அந்த மெத்தட் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோவில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டு கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் போட்டிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா சாரீ கலரு ஜாஸ்மின் பிட்டு வாங்கியிருக்கேன். அதில் கிராஸ் பீஸ் நான் வெட்டிக்கிறேன். சரிங்களா? இங்கே பாருங்கள், ஜாஸ்மின் பிட்டு சாரீ கலரில் வாங்கினதில் நான் கிராஸ் பீஸு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்கேலப்பில் வந்து நான் பைப்பிங் கொடுக்க போகிறேன். ரீசன் என்னென்னா, ப்ளைனாக விடலாம். நான் வந்து கைக்கு வந்து அந்த நவாப்பழ கலர் வந்து விசிறி டிசைன் கொடுத்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த டிசைனுக்கு வந்து நெக்கில் வந்து ப்ளைனாக விட்டால் நல்லா இருக்காது. அதே டைமில் லேஸ் வச்சாலும் இந்த டிசைனை கெடுக்கிற மாதிரி ஆகிடும். இதுக்கு பைப்பிங் தான் ரொம்ப லுக்காக இருக்கும். அதனால் நான் வந்து இந்த கலர்லேயே பைப்பிங் கொடுத்துக்கிட்டேன். நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா சாரியில் நான் கிளாத் என்றைக்குமே நான் வெட்டினதில்லை, வெட்டவும் மாட்டேன். ரொம்ப லீனாக இருக்காங்க, சப்போஸ் எனக்கு ஒரு வேளை அந்த கலரில் வந்து கிளாத்து கிடைக்கலனா மட்டும்தான் வெட்டுவேன். அதே கொஞ்சம் லைட்டாக சதையாக வெயிட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிவிடுவேன், இதில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த கலர் கிடைக்கல, கிளாத்தை கட் பண்ணால் உங்களுக்கு சாரீ பத்தாதுன்ட்டு. நீங்களுமே மறக்காமல் ஜாஸ்மின் பிட்டுன்னு சொல்லிட்டு கடைகளில் கேளுங்க, தருவாங்க. 1/2 மீட்டர் கேட்டாலே தருவாங்க. வாங்கிக்கோங்க. சாரீ கலரில் பைப்பிங் வைக்கிறீங்கன்னா ஓகேவா? இப்போ நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு ஓரத்தில் மடித்து தைச்சிக்கலாம். ஓரமாக பைப்பிங் நார்மலாக எப்படி கொடுப்போன்றது உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். ஓரமாக சின்னதாக மடித்து நான் ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் டவுட்டை கேளுங்க, கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளவுஸை பற்றின டவுட் நான் சொல்கிறேன். இப்போ ஓரமாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ப்ளவுஸ் ஆல்ரெடி தைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா? அதில் இந்த பைப்பிங்கை நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். கீழே வந்து அந்த கிளாத் போட்டுக்கோங்க. எப்போவுமே பைப்பிங் கொடுக்கும்போது அந்த கிராஸ் பீஸ் இருக்குது இல்லைங்களா, கீழே போட்டு மேலே வந்து மெயின் கிளாத் போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் பைப்பிங் நீட்டாக வரும். பைப்பிங் போடும்போது இந்த தையல் ஆல்ரெடி எஜ்ஜி தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஓரத்துலேயே தையல் போடுங்க. அந்த ஓரத்துலேயே தையல் போட்டிங்கன்னா தான் ஒரே லெவலாக உங்களுக்கு வரும். அதை விட்டுட்டு இந்த சைடில் உல்ட்டாவாக நீங்கள் தையல் போட்டிங்கன்னா ஒரு சைடு பெருசு ஒரு சைடு சின்னதுன்னு நிறைய பேருக்கு பைப்பிங் மிஸ்டேக் வர்றதுக்கு ரீசனே இதுதான். கிளாத்தை கீழே போட்டு பைப்பிங் துணியை மேலே வச்சு அடிப்பாங்க. அது வந்து ஒரே லெவலாக வராது. கீழே கிளாத்தை போட்டு கிராஸ் பீஸ் கீழே போட்டுட்டு மேலே அந்த ப்ளவுஸ் பீட்டை போட்டு நம்ம தைக்கணும். இப்போ அந்த வளைவு பகுதியிலையும் அழகாக அந்த கிளாத்தை வச்சு பொறுமையாக தையுங்க. தையல் சின்னது பண்ணி தையுங்க.
அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரியே அந்த கிளாத்தை லைட்டாக அப்படியே கிராஸாக வச்சு நீங்கள் பொறுமையாக அந்த ஓரத்துலேயே தையல் போடுங்க. பைப்பிங் கிளாத் வந்து அதாவது என்ன சொல்கிறது, அந்த ஜாஸ்மின் பிட்டு இருக்கு இல்லைங்களா, அது கூட முன்ன பின்ன ஒரு இடம் பெருசு ஒரு இடம் சின்னது கூட இருந்துக்கலாம். ஆனால் ப்ளவுஸ் வந்து ஒரே லெவலாக கொண்டு போங்க சரிங்களா. ஒரே லெவல்னால் அந்த நூல் அளவு நம்ம தையல் போட்டு போகிறோம் இல்லையா, எஜ்ஜி தையல், அந்த எஜ்ஜி தையல்லையே கொண்டு போங்க. அப்போ தான் அந்த பைப்பிங் வந்து ஒரே லெவலாக இருக்கும். பைப்பிங் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஓரத்தில் துணியை நல்லா நம்ம அந்த கிளாத்து கீழே இருக்கிறத வளைவுக்கு தகுந்த மாதிரி வச்சு நம்ம அப்படியே ஓரத்தில் தையல் போட போகிறோம். கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க. இந்த வேலையை மட்டும் கொஞ்சம் நுணுக்கமாகவும் பொறுமையாகவும் செய்யுங்க. அப்போ தான் ரொம்ப அழகாக வரும். நீங்கள் அவசரப்பட்டீங்கன்னா இந்த டிசைன் கொஞ்சம் இதுவாகிடும். இப்போ ஃபுல்லாக தையல் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எஜ்ஜில் ஓர தையல், அதாவது மடித்து விட்டு இன்னொரு தையல் தான் போட போகிறோம். இப்போ அந்த பீஸை பார்த்திங்கன்னா மடித்து விட்டு உள் சைடாக வந்து இன்னொரு தையல் நம்ம போட்டுக்க போகிறோம். இன்னொரு தையல் போடும்போது அந்த வளைவு பக்கத்தில் அது ஆல்ரெடி வந்து இந்த ஜாஸ்மின் பிட்டு வச்சு அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த வளைவு பக்கத்தில் லைட்டாக அர்க்காத் கொடுத்துக்கோங்க. அந்த வீடியோ கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த வளைவு பகுதியில் அந்த பைப்பிங் கிளாத்து கொடுத்துருக்கு இல்லையா, அந்த இடத்துல மட்டும் நீங்கள் அர்க்காத் கொடுத்துட்டு அப்படியே திருப்பி விட்டு ஓர தையல் தான் நம்ம போடுறோம். அந்த மாதிரி ஓர தையல் போட்டுக்கோங்க சரிங்களா. ரொம்ப ஈஸி தான். இந்த பைப்பிங் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் பைப்பிங் ட்ரை பண்ணுறீங்கன்னா வளைவு இந்த ஸ்கேலப் டிசைனுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ரவுண்டு நெக்குக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்கேலப்புக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். எடுத்ததும் வந்து எனக்கு பைப்பிங்கே தெரியாது, நான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட ப்ளைனாக விட்டுலாம் ஸ்கேலப் டிசைனு. இது சின்ன சின்ன டிப்ஸ்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஓகே நம்மளுக்கு வரும் நம்ம தைக்கலாம் அப்படின்ட்டு அது கிளாத்தை வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு திரும்ப பிரிக்கும்போது ரொம்ப ரிஸ்க்காகவும் இருக்கும். அதே டைமில் அங்கங்கேயும் பிசுறாக அசிங்கமாக தெரியும். அதனால தான் நான் திரும்பவும் இதை சொல்கிறேன். நான் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்கிறது கூட உங்களுக்கு ரொம்ப பயன்பெறணும்னு தான் நான் நினச்சி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் வீடியோ பார்க்குறதும் இல்லாமல் நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே டைமில் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் ஜாயின் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் வரலாம். அது எதனால், இல்லை ஸ்லீவ் வந்து சுருக்கு வருது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைய தெரியணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இது சம்மந்தப்பட்டது நான் போடணும்னு ஆசைப்பட்றேன். பிகினர்ஸ் நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தெரியாது இல்லையா. எனக்குமே ஆரம்பத்தில் நிறைய விஷயங்கள் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது பல பேரோட ப்ளவுஸ் தைச்சி தான் சின்ன சின்ன விஷயத்து என்னென்ன டிப்ஸுன்ட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு மிஸ்டேக்கும் எதனால் வருதுன்னு எனக்கு போக போக தான் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டினியூவாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே இருந்தால் தான் பல சந்தேகங்கள் நமக்கே சரியாக தெரியும். நீங்கள் எடுத்ததுமே வந்து ஓகே நான் வந்து 6 மந்த்லேயே வந்து பழகிக்கிட்டேன், முடிச்சுக்கிட்டேன், எனக்கு எல்லாமே தெரியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் தான் முக்கியம். அதை விட்டால் நீங்கள் நிறைய ப்ளவுஸ் தைச்சி பழகணும். நம்ம ப்ளவுஸே நம்ம எடுத்து நிறைய தைச்சி பழகினா தான் நமக்கு ரொம்ப ஈஸியாக வரும். ஒவ்வொரு ப்ளவுஸும் ரசித்து செய்யுங்க. அப்போ உங்களுக்கு இன்னமும் அழகாக வரும். இப்போது உதாரணத்துக்கு சொன்னால் நானே கூட ஒரு டிசைன் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன்னா, இங்கே பாருங்கள் வளைவு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த கார்னரில் நான் பைப்பிங் கொடுத்தோல்லையே அதை லைட்டாக அர்க்காத் பண்ணிவிட்டு தான் நான் இந்த வளைவு கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள் முடிஞ்சது. ஸ்கேலப் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மறக்காமல் இதை ட்ரை பண்ணிவிடுங்க ஒரு டைமு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டோரி நாளைக்கு நான் இன்னமும் ஸ்டார்ட் பண்ணுறேன். பாய்.